நீ செய்கிற செயல்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப எச்சரிக்கையாயிரு, உன்னுடைய ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள கவனமாயிரு. இப்படிலாம் கர்த்தர் நம்முடைய வசனங்களிலே நிறைய எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். நாம நம்முடைய இருதயத்தை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நாம மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் மாம்சத்துக்கு உரியவைகளாகவே இருக்கும். நம்முடைய சிந்தனைகள் கூட மாம்சத்துக்குரியவைகளாய் அல்லது பாவத்திற்கு ஏதுவானவைகளாய் இருக்கும். நாளைய தினத்துல நான் இந்த நபரோடு சேர்ந்து இப்படி பாவம் செய்யணும், அல்லது நான் இந்த நாளைக்கு அல்லது அடுத்த வாரத்தில் நான் சினிமா பார்க்க போகணும், இப்படி நம்ம பிளான் பண்றது கூட ஒரு விதமான மாம்ச சிந்தனை இல்லை. இன்னொரு வகை கூட இருக்கு, உலக பிரகாரமான சிந்தனைகளும் உண்டு. நாளைக்கு நான் வகுப்புக்கு போகும்போது இந்த பாடத்தை படிக்கணுமே, இந்த பாடத்தை நான் இன்னைக்கு ஆயத்தம் பண்ணணுமே, இந்த சிந்தனைகள் பாவம் இல்லாத சிந்தனைகள். அடுத்த வாரம் நம்ம குடும்பமாய் ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறதுலாம் பாவமான சிந்தனைகள் அல்ல. ஆனால் நாளைக்கு கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியத்தை நாளைக்கோ மறுதினமோ அதுக்கப்புறமோ நாம் ஏதாவது செய்யணும்னு சொல்லி இருதயத்தில் நம்ம பிளான் பண்ணணும்னா அதுதான் இந்த மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிற ஒரு காரியம். ஸோ நாம் மாம்சத்துக்குரியவைகளை சிந்தித்தா நம்ம ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருப்போம்? மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருப்போம். ரோமர் 8:5 மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா மாம்சத்துக்குரியவைகளை நாம சிந்தித்தால் நாம மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய்த்தான் இருக்க முடியும். அதனுடைய அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் சொல்லி. ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என்று சொன்னால் ஆவிக்குரிய உலகத்துல பரிசுத்தமான ஆவியானவருடைய காரியங்களை குறித்து நாம சிந்திக்கிறதை குறித்து தான் இந்த வசனம் சொல்கிறது. அப்ப நாம பரிசுத்தமானவைகள், கர்த்தருக்கு பிரியமானவைகள், தேவனுக்கு அடுத்தவைகளை குறித்து நாம் சிந்தித்து கொண்டே இருந்தால் நாம் ஆவியின்படி நடக்கிறவர்களாய் நாம காணப்படுவோம் என்பது கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆணித்தரமான ஒரு உண்மை. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3:1, 1, 2 வாசித்தால், மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியது ஆயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்கப்பட்டேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாக இருக்கிறபடியால் இப்போதும் உங்களுக்கு பலன் இல்லை. அப்ப ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவிக்கு பிரியமான காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம இருக்க முடியும். மாம்சத்துக்கு ஏதுவான பிள்ளைகளாய் இருந்தால் மாம்ச சிந்தனை, பாவம் குறித்த சிந்தனை, யோசனைகள் இப்படிலாம் இருக்கும். நாம் அப்போ மாம்சத்துக்குரியவர்களாய் நாம இருக்கிறோம் என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது. இன்னொரு வசனம் கூட நாம வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகத்துல நீதிமொழிகள் அதனுடைய 14ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 14 22 இவ்விதமாய் சொல்கிறது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. பாருங்க, நம்ம ஏற்கனவே முதல் நாளிலே கற்றுக்கொண்டோம், நம்முடைய இருதயத்தினுடைய நினைவுகள் தான் நம்முடைய செயலுக்கு ஒரு முந்தின ஒரு ஸ்டெப்பா இருக்கும். நாம நினைக்கிறது தான் என்ன செய்வோம், நம்ம நினைக்கிறது தான் நம்ம செய்யவே போகிறோம். அப்போ இங்க பாருங்க, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள். பாவம் குறித்த காரியங்கள், பரிசுத்தம் இல்லாதவைகளை குறித்து நாம யோசிச்சா, சிந்தித்தா நம்முடைய வாழ்க்கையில உடனடியாகவோ அல்லது கொஞ்ச நாள் கழிச்சோ ஜீவ பாதையிலிருந்து நம்ம வழி விலகி போக வேண்டியது வரும். ஏன்னா வசனத்தில் எழுதி போட்டிருக்குது, தீமையான காரியங்களை யோசித்தாலே போதும் நாம தவறி போய் விடுகிறோம், ஜீவ வழியில் இல்லாதபடி நாம தவறி விடுகிறோம். ஆனால் நன்மையான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம யோசித்தா நமக்கு கிருபையும் சத்தியமும் உண்டு என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த கிருபை சத்தியம் இதை குறித்து ஒரு வார்த்தை, ஒரு 5 வசனங்களை நான் சொல்லுகிறேன். கிருபையும் சத்தியமும் ரொம்ப முக்கியம். வசனங்களிலே நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கிருபை நிறைய காம்பினேஷன்ல வரும். நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நன்மை ஃபர்ஸ்ட், நன்மை அப்புறம் கிருபை. அதுக்கப்புறம் சங்கீதத்துல வாசித்தோம்னா, கர்த்தர் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் பார்ப்போம். கிருபையும் இரக்கமும் சேர்ந்து வந்தா நமக்கு அது ஒரு முடிசூட்டுத ஒரு ராஜ அபிஷேகத்தை குறிக்கிறத ஒரு காரியமாய் வரும். ஒருவேளை கிருபை சத்தியத்தோடு சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த கிருபையும் சத்தியமும் வந்தால் நாம நன்மையை யோசிப்போம். நம்ம நன்மையை யோசித்தால் நமக்கு கிருபையும் சத்தியமும் உண்டாகி கொண்டே இருக்கும். நம்ம பரிசுத்த பாதையில நடந்து கொண்டிருப்போம். நன்மையும் கிருபையும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். இந்த யோவான் 1 அதிகாரம் 17 வாசித்தா, யோவான் 1 17 அந்த கிருபையும் சத்தியமும் இயேசுவால் உண்டானது என்று ஒரு வார்த்தை அந்த புஸ்தகத்திலே அந்த பக்கத்திலே
பதிவிடப்பட்டிருக்கிறது. யோவான் வாசிக்கலாமா? நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது. இந்த கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகினது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான பல ஆசீர்வாதங்களினால, பல விதமான ஆசீர்வாதங்களில மிக முக்கியமான ஆசீர்வாதம் இந்த கிருபையும் சத்தியமும். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசித்தோம்னா, நீதிமொழிகள் 3:3 விதமாய் சொல்கிறது, இந்த கிருபையையும் சத்தியத்தையும் நாம நம்முடைய கழுத்திலே ஒரு அலங்கார வஸ்துவாய், ஒரு மாலை மாதிரி நம்ம அணிந்து கொள்ள வேண்டுமாம். 3 கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை பலகையில் எழுதிக்கொள். அப்போ பாருங்க, இது கழுத்துல ஒரு மாலை மாதிரி. ஒரு கணவன் மனைவி திருமணம் நடக்கும்போது 2 பேரும் மாலையும் கழுத்துமா என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்போ நாம மணவாட்டி நம்முடைய கழுத்துல இருக்க போற மலர் மாலை இந்த கிருபையும் சத்தியம் தான். இது நம்மளை விட்டு என்ன செய்யக்கூடாது, விலகி போகவே கூடாது. ஏன்னா மணவாளனாகிய இயேசு அவருடைய மணவாட்டி சபையாக இருக்கிற நாம இந்த அலங்காரங்கள் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று இந்த வசனமும் நமக்கு சொல்லுகிறது. அப்போ கிருபையும் சத்தியமும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த கிருபையும் சத்தியத்தை உண்டாக்கணும்னு சொல்லி சொன்னா நம்ம நன்மையான காரியங்களை யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது இதனுடைய ஒரு பொருள். கிருபையும் சத்தியமும் நமக்கு மாத்திரம்தான் இல்லை, இது கர்த்தருக்கும் உடையதாக இருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை நாம் வாசித்தா, சங்கீதம் 89 அதனுடைய 14, யாராவது எடுக்கிறவங்க வாசிங்க. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கர்த்தருக்கு முன்பாய் நடக்கிற அருமையான காரியங்கள். அவருக்கு முன்னாடி நிறைய மகா புசல் கொந்தளிப்பாய் போய் கொண்டிருக்கிறது. அவருக்கு முன்னாடி ஜீவ தண்ணீர் போகுது. இப்படிலாம் நம்ம நிறைய பார்க்கிறோம். அப்படி போகிற ஒரு காரியம் கிருபையும் சத்தியமும் அவருக்கு முன்னாடி நடந்து போய்கொண்டே இருக்குமாம். சங்கீதம் 85ஆம் சங்கீதம் அதனுடைய 10ஆம் வசனம் 2 பக்கங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்தித்து கொண்டே இருக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் சொல்லி, இந்த கிருபையும் சத்தியமும் காம்பினேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருக்கும் அது முக்கியமான காரியம், நமக்கும் அது முக்கியமான காரியம். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 25ஆம் சங்கீதம், நாம் இதை ஏற்கனவே வேறு ஒரு பிரசங்கத்திலே தியானித்திருக்கிறோம். சங்கீதம் 25 அதனுடைய 10ஆம் வசனம், கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் ஆனவைகள் அப்படின்னு நம்ம ஒரு வசனத்துல பார்க்கிறோம். அப்போ இந்த கிருபை சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது தேவனால் இயேசுவால் உண்டாக்கப்பட்டு அவரும் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய உபயோகத்திற்கும் அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி நாம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலே பாவங்கள் நம்ம கழுவப்பட்டு நாம நன்மையானவைகளை, யோக்கியமானவைகளை, கர்த்தருக்கு பிரியமானவைகளை மாத்திரம் நாம சிந்தித்து தியானித்து கொண்டே இருந்தால் இது நமக்கு எளிதாக வசப்படும். நம்முடைய நினைவுகளை நம்ம ரொம்ப பரிசுத்தமாய் இருந்தா இந்த நன்மையும் கிருபையும் சத்தியமும் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த கிருபையும் சத்தியமும் இதனால பாவம் நிவிர்த்தி அடையும் என்று இன்னொரு வார்த்தை கூட நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் என்ன செய்யுமா, நிவிர்த்தி அடையுமா. அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அது சங்கீதம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 16:6, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும் சொல்லி. ஸோ நன்மையான காரியங்களை யோசிப்பதற்கும் இந்த கிருபையும் சத்தியமும் வேணும். நம்முடைய பாவங்கள் நம்ம கழுவப்படுவதற்கும் இந்த கிருபையும் சத்தியமும் வேணும். கர்த்தருக்கு மனவாட்டியாய் நாம நிற்பதற்கும் என்ன வேணும், ஒரு மனவாட்டியாய் நிற்பதற்கும் இந்த கிருபையும் சத்தியமும் வேணும். இதை கர்த்தராகிய இயேசு நமக்கு தருகிறார். நாம நன்மையானவைகளை யோசித்துக் கொண்டே இருக்கும்போது கர்த்தருக்கு முன்பாக நடக்கிற இந்த கிருபையும் சத்தியமும் நம்ம கூடயே வந்துகிட்டு இருக்கும். நம்மை சூழ்ந்து கொள்ளும், நம்மை பாதுகாத்துக் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த காரியங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானவைகள். இனிமே நாம பார்க்க போகிற ஒரு காரியம், சிந்தனை மண்டலத்தோடு ஒரு சரீரத்தினுடைய ஒரு அவயவம் இணைக்கப்பட்டிருக்கும். நம்முடைய சிந்தனை மண்டலத்தோடு நம்முடைய சரீரத்தினுடைய ஒரு அவயவம் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த அவயவம் ட்ரிகர் ஆயிருச்சுன்னா, செயல்பட ஆரம்பிச்சுன்னா நம்முடைய சிந்தனை மண்டலங்கள்
நன்மைக்கு எதுவாகவோ அல்லது தீமைக்கு எதுவாகவோ அது ஆக்டிவேட் ஆயிரும். உதாரணமாக நம்ம பார்ப்போமே, நம்ம இப்படி ரோட்டில் போயிட்டு இருக்கோம், ஒரு பெரிய பங்களாவை பார்த்து, பெரிய பங்களா, நிறைய வேலைக்காரர்கள், புல்வெளி, அழகான தோட்டங்கள் அப்படிலாம் வச்சு ஒரு ராஜாவுடைய அரண்மனை மாதிரி ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்களேன். அதை பார்த்த உடனே ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வீட்டாருக்கு இந்த வீட்டை நீர் தந்ததற்காக நான் உண்மை துதிக்கிறேன்னு சொல்லி யாராவது சொல்லுவோமா? நம்ம சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். ஐயோ, நமக்கு இந்த மாதிரி ஒரு வீடு இல்லையே. ஒரு பலபலான ஒரு கார் நம்மளை தாண்டி வேகமாக போகுது, பார்த்தாலே தெரியுது பல கோடிக்கு மதிப்புள்ள ஒரு பொருள். நம்ம பார்க்குறோம், பார்த்த உடனே ஐயோ நமக்கு இந்த மாதிரி ஒரு வாகனம் இல்லையே, நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, நமக்கு இப்படி ஒன்று வேணுமே. இப்படி நம்ம கண்ணு பார்த்த உடனே இந்த சிந்தனை மண்டலத்தில் ஒரு காரியம் நடந்துவிடும். ஆசை, நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்டோம், ஆசை கூட ஒரு சிந்தனையினுடைய வெளிப்பாடு தான். நம்முடைய நினைவுகள் அப்படிலாம் என்ன பரிமாணம் எடுக்கும்? தியானம் மாதிரி வரும், ஆசை மாதிரி வரும், பொறாமை மாதிரி வரும், அப்படி கவலை மாதிரிலாம் இந்த எண்ணங்கள் பரிமாணங்கள் எடுத்து வரும். அப்படி நம்ம பார்க்கறது தான் நம்மளுடைய ஆசைகள். ஏதாவது ஒன்று பார்த்துட்டா ஐயோ நம்ம கிட்ட இப்படி இல்லையே, இப்படி வேணுமே அப்படின்னு நம்ம ஆசைப்படுகிறோம். அப்போ அந்த கண்ணு கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த சிந்தனை மண்டலங்கள் பரிசுத்த விதமாய் செயல்படும். கண்ணு சரியில்லைன்னா சிந்தனை மண்டலங்கள்ல பெரிய கோளாறு வரும். உன் கண் உன் சரீரத்தினுடைய விளக்காய் இருக்கிறது. உன் கண்கள்ல பரிசுத்தம் வெளிச்சம் இருந்துச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் பரிசுத்தமாய் வெளிச்சமாய் இருக்கும் என்று மத்தேயு மார்க்ல நம்ம வாசிக்கிறோம். கண்கள் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் மாத்திரமல்ல, மாம்ச கண்களை வச்சு நம்ம ஒரு பொருளை பார்த்தா கூட நம்ம பரிசுத்தமாகவும் யோசிக்க முடியும், அசுத்தமாகவும் நம்ம யோசிக்க முடியும். வீணான சிந்தனைகளை கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான ஒரு சரீரத்துடைய அவயவம் என்னன்னா கண்ணு தான். ஆதியாகமம் புஸ்தகத்துல இந்த கண்களினால ஒரு பாவம் பிரவேசித்ததை நாம பார்க்கலாம். அங்கே கர்த்தர் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி ஆதாம் ஏவாளை எல்லாம் அங்கே கூட்டிட்டு வந்து பண்படுத்துங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்லி கட்டளையிட்டு அவங்களெல்லாம் வைக்கிறார். மூணாம் அதிகாரத்துல வருகிறார். அவர் சர்ப்பத்தின் ரூபத்துல வந்து ஜனங்களை அப்படியே ஏமாற்றுகிறார். பாருங்களேன், ஏமாற்றுகிறான். 1ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல அப்படி அழகா பேசிட்டு அந்த 8ஆம் வசனத்துல அப்பொழுது ஸ்திரீயான அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு பார்வை கண்கள்ல இருந்து வருது இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படாத விருட்சமுமா இருக்கிறது என்று புரிந்து இல்ல, அறிந்து இல்ல. எப்படி பாக்குறாங்க? கண்டு அப்படின்னா கரெக்டா கண்ணை வச்சு பாக்குது. ஆமா, இவ்வளவு நாள் இந்த மகிமை நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அது மீறி போனது. அப்போ கண்கள் தெளிவா என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம கண்ணு ரொம்ப தெளிவா இருக்க வேண்டும். கண்களிலே கர்த்தருடைய மகிமையின் அக்னி இல்லைன்னா, கர்த்தருடைய மகிமையின் அக்னி நம்முடைய கண்கள்ல இல்லைன்னா, நாம எந்த ஒரு பாவத்தை பார்த்தாலோ அல்லது உலக பிரகாரமான காரியங்களை பார்த்தாலோ ரொம்ப ஈஸியா நம்ம ஆக்டிவேட் ஆகி நம்முடைய சிந்தனை மண்டலங்கள்ல ஒரு பெரிய பிரளயமே வந்துவிடும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, நான் நீ ஐஸ்வர்யவனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று கர்த்தர் நமக்கு சில காரியங்களை சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நீ உன்னுடைய உன் நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் அப்படின்னு சொன்னா விசுவாசம். விசுவாசத்திலே நீ ஐஸ்வர்யவனா இரு. உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்திலே வாங்கிக்கொள் அப்படின்னு சொன்னா அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அப்படின்னு அர்த்தம். நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் அப்படின்னா கண்களுக்கு ஒரு பரிசுத்தம், கண்களோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். யோபு புஸ்தகத்துல 31ஆம் அதிகாரம் அதுல 1-2 வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி யோபு சொல்லுவதை நாம பார்க்கலாம். அப்ப இந்த கண்கள்ல ஒரு பிரேக் வைக்கணும், கண்கள்ல ஒரு விருத்த சேர்த்து நம்ம வைக்கணும். கண்கள் ஆண்டவரே அருவருப்பானவைகளையும் இச்சிக்கப்படத்தக்கவைகளையும் என் கண்ணு பார்க்க கூடாது, அப்படி ஒரு மகிமையை என் கண்களிலே வைத்து வரலும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கர்த்தரோடு நம்ம அந்த உடன்படிக்கை பண்ணி நம்முடைய கண்களை நம்ம பாதுகாத்து கொண்டோம்னா நம்முடைய கண்கள் ரொம்ப அழகா ஃபில்டர் பண்ணி தான் பார்வையை வெளியேற்றும். ஃபில்டர் பண்ணி உலகத்தினுடைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை ஒரு அசுத்தமான காரியத்தை இந்த பரிசுத்தம் இல்லாத கண்களோடு பார்த்தா அங்க என்ன அசுத்தம் காண்பிக்கப்படுகிறதோ அதே அசுத்த உணர்வுகள் நமக்குள்ள என்ன செஞ்சிடும்? ரொம்ப அழகா கண் தாண்டி உள்ள வந்துடும்.
நம்ம எதை பார்த்தாலும், அசுத்தமானவைகளை எதை பார்த்தாலும் அந்த பாவ இன்பங்கள், பாவ எண்ணங்கள், பாவ சிந்தனை, பாவ உணர்வுகள் இந்த கண்ணை தாண்டி ரொம்ப அழகா உள்ள வந்துடும். அப்ப இந்த கண்கள்ல கலிக்கம், கண்கள்ல மகிமை தங்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இந்த கண்கள் ரொம்ப முக்கியமானது. வெளிப்படுத்தின விசேஷ கர்த்தருடைய சரீரத்தை நாம பார்க்கும்போது 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவருடைய முகம் அப்படி வல்ல பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. 14ஆம் வசனத்தின் பின்பகுதி அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது அப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய கண்களிலே ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் எப்பவுமே தகதகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். அவர் தேவனாய் வெளிப்படும் போது அப்படி அவர் மகிமையின் கண்களோடு தான் வெளிப்படுவார். ஏசாயா புஸ்தகத்துல என்று நான் நினைக்கிறேன். அதனுடைய ஆரம்ப பகுதியை பார்த்தோம்னா அங்க மகிமையின் கண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை, கர்த்தருடைய மகிமையின் கண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நான் முந்தி படிச்சிருக்கிறேன். அது இப்போ ஞாபகத்துக்கு வருகிறது. ஏசாயா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிற்று, அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாய் இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, கர்த்தருடைய கண்கள் மகிமையான கண்கள். அவருடைய மகிமை அக்னி ஜுவாலையை போல அந்த கண்கள்ல என்ன செய்யுமா, எரியுமா. நம்ம கண்கள் அந்த மகிமை, நம்முடைய கண்கள் அந்த பரிசுத்தம், நம்முடைய கண்கள் அந்த கலிக்கம், நம்முடைய கண்கள் அந்த உடன்படிக்கை இல்லைன்னா நம்முடைய கண்கள் இருந்து போகிற பார்வை, நம்முடைய கண்களுக்கு வருகிற அசுத்தமான காரியங்கள் எல்லாம் நம்முடைய ஆத்துமாவை தாக்கி சரீரத்தையும் பாவத்திற்கு ரொம்ப அழகாக உட்படுத்தி விடும். ஆகவே இந்த காரியங்களை நம்ம தப்பணும்னா கண்களில் வெளிச்சம் வேணும், கண்கள்ல கலிக்க வேணும், கண்களோடு உடன்படிக்கை நம்ம கர்த்தர் பக்கத்துல நின்று செய்யணும். இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தருடைய வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இப்ப நம்ம பார்க்க போகிறோம் நீதிமொழிகள் புஸ்தகத்துல இந்த கண்களினால் வருகிற பிரச்சனையை பாருங்களேன், எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். நீதிமொழிகள் 23:5 யாராவது வாசிக்கலாமா? பேஜ் நம்பர் 782. இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். தமிழ்நாட்டுல மற்ற பகுதிகளில் இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோமோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா திருநெல்வேலி பாளையங்கோட்டையில நம்ம ஏரியாலாம் சொல்லுவோம். இந்த ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அங்க என்ன கண்ணை பறக்க பார்த்துட்டு இருக்கு அப்படிமோ. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஊர்ல டீச்சர்ஸ் தான் அழகாம சொல்லுவாங்க. அங்க பாடம் நடத்திட்டு இருப்பாங்க, யாராவது ஜன்னல் வழியா அல்லது வாசல் வழியா வெளியே பார்க்கும்போது என்ன பறக்க பார்க்காத, இங்க பாரு அப்படின்னு நமக்கு பறக்க பாக்குறது அப்படின்னு சொன்னா வேடிக்கை பாக்குறது அந்த மாதிரி மீனிங்ல அவங்க ஒருவேளை சொன்னாலும் வசனத்திலையும் அப்படியே ஒரு மீனிங் இருக்குது. கண்களை பறக்க விட கூடாது அப்படின்னா கண்ணு நிலையானது நம்ம சரீரத்தோடு இணைந்திருக்கும். ஆனா கண்கள்ல இருந்து வருகிற பார்வையை நம்ம என்ன செய்யலாம், பறக்க விட முடியும். அதான் இங்க வசனம் சொல்கிறது, இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. இந்த இல்லாமல் போகும் பொருள் அப்படின்னு சொன்னா 2 அர்த்தத்துல நம்ம எடுக்கலாம். 2 அர்த்தத்துல இந்த இல்லாமல் போகும் பொருள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பகுத்து அறிய முடியும். இல்லாமல் போகும் பொருள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த பூமி, இந்த பூமியுடைய மேன்மைகள் நல்ல அழகான நம்ம ஆரம்ப பகுதியில் சொன்ன மாதிரி ஒரு பெரிய வீடு, இந்த உலகம், இந்த வானம் எல்லாமே ஒரு நாள் என்ன செய்ய போகுது, இல்லாம தான் போக போகுது. கர்த்தர் எல்லாத்தையும் அழிக்கதான் போகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால இவரை அக்கினிக்கினால பாதிக்கப்படும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இந்த பூமியை எப்படி பாதுகாத்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் கர்த்தருடைய வசனமும் வார்த்தையும் வரும்போது இந்த பூமி என்ன செய்யும், தன்னிடத்தை விட்டு புறப்பட்டு போகும், வானமெல்லாம் பாயை போல சுருட்டப்படும். இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. உலக பிரகாரமான எந்த ஒரு ஆசீர்வாதத்தின் மேலையும் நம்ம சொன்னபடி ஒரு கார் அப்படி பளபளன்னு போகுது பாத்தீங்களா, அது கூட இல்லாம தான் போக போகுது. சொன்னபடி நம்ம ஒரு பெரிய பில்டிங், ஒரு பெரிய வீடு, என்ன தோட்டம் துறவெல்லாம் வச்சு பயங்கரமா வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அது எல்லாம் பூமியோடு பூமியான செய்ய போகுது, நாசமா தான் போக போகுது. அப்போ உலக பிரகாரமான காரியங்கள் மேல ஐயோ என்கிட்ட அந்த ஆசீர்வாதம் இல்லையே, என்கிட்ட இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லையே, அப்படி இல்லையே, நான் இப்படி இல்லையேன்னு சொல்லி உலக பிரகாரமான காரியத்திற்காக உன் மனசை உன் கண்ணனை செய்யாத, பறக்க விடாத அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறார். நான் உன் கூட இருக்கிறேன்ல, அது போதும். என் கூட இயேசு இருக்கிறார், அது போதும்.
அது மட்டுமே போதும். எனக்கு தேவையான காரியத்தை எனக்கு தேவையான நேரத்தில் தேவையான நபர் மூலமாய் அல்லது தருவதற்கு கர்த்தர் வல்லமை உடையவராய் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு போதும். என்கிட்ட கர்த்தரையும் வச்சிருப்பேன், எனக்கு அந்த ஆசீர்வாதமும் வேணும், இந்த ஆசீர்வாதம் வேணும், அப்படியே நம்ம மனசை அல்லாட விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். இல்லாமல் போகும் பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னா அழிந்து போகிற உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கு. அது மேல உன் கண்ணனை பறக்க விடாத, உன் மனதை செலுத்தாதே என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். இன்னொரு வாசனம் என்னன்னா, இல்லாமல் போகும் பொருள் அப்படின்னு சொன்னா எனக்கு உரிமை இல்லாத பொருள், எனக்கு தகுதி இல்லாத பொருள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எனக்கு உரிமை இல்லாதது, எனக்கு தகுதி இல்லாதது அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் வச்சுடுங்களேன். நான் கொஞ்சமா எண்ணியை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிக்கிறேன், நீங்க உங்களை வச்சு புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப நான் மட்டும்தான் நமக்கு முன்பாக இருக்கிற ஆலயத்துக்கு முன்பாக இருக்கிற ரோட்டை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்க எல்லாரும் ஆல்டருக்கு பக்கத்துல ஆல்டருக்கு நேராக முகத்தை வச்சிருக்கிறீங்க. நான் மட்டும்தான் இப்ப அங்க ரோட்ல என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்க முடியும், அப்படிதானே? இப்போ நான் சும்மா உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். இப்போ அங்க அந்த ரோட்ல ஒரு ஸ்திரீ, வசனத்தின்படி நான் சொல்கிறேன், வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த ஒரு ஸ்திரீ. நீதிமொழிகள் 5 நீதிமொழிகள் 7 எழுதப்பட்ட அந்த வசனத்திலோட அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். அப்படி ஒரு ஸ்திரீ இப்படி கிராஸ் பண்ணி போறாங்க. அவங்க அங்கிருந்து வரும்போது எனக்கு தெரியல, நான் இப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே, நான் உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே என் கண்ணு இப்போ அண்ணன் பார்த்துட்டு இருக்குது. இப்போ நான் நினைச்சேன் என் கண்ணில் உள்ள பார்வையை இங்க கட் பண்ணிட்டு மிக சாதாரணமாய் நான் அந்த பக்கம் பார்க்கறேன். சாதாரணமா இப்படி சாதாரணமா பாக்குற மாதிரி நான் அப்படி நினைச்சேன் பாக்குறேன். பார்த்த உடனே இப்ப என்னுடைய கண்கள்ல இருந்து உள்ள பார்வை எப்படி இருக்குது, இங்க இருந்த பார்வை கட்டாகி அந்த பக்கத்துல போகுது. அங்க அந்த ஸ்திரீ நடந்து போகிறார்கள். அப்படி போகும்போது 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட், 5 செகண்ட், 6 செகண்ட் போயிட்டாங்க. 6 செகண்ட் நான் பாக்குறேன். இப்போ 6 செகண்டுடைய பார்வை என் கண்ணுல இருந்து போச்சுல. எனக்கு திருமணமாகி வாலிப பிள்ளையே இருக்கிறான். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பது எனக்கு தகுதி கிடையாது. ஒரு இன்னொரு ஸ்திரீயை நான் உரிமையோடு பார்ப்பதற்கு என் உரிமையும், அதுதான் இங்க வசனத்தில் சொல்லுது, இல்லாமல் போகும் பொருள் மேல் அப்படின்னா உலக பிரகாரமான அழிந்து போகக்கூடிய பொருள் மேலையும் உன் கண்ணை பறக்க விடாத. உனக்கு தகுதி இல்லாத அல்லது உனக்கு உரிமை இல்லாத ஒரு பொருளையும் என்ன செய்யாத, உன் கண்களால பறக்க விட்டு பார்க்காத அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த 6 செகண்ட் பார்வை என் கண்ணுல இருந்து வெளியே போச்சு. பாத்தீங்களா நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கண்டி 6 செகண்ட் நான் அப்படி அவங்க கிராஸ் பண்ணி போற வரைக்கும் நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது என் கண்கள்ல இருந்து வருகிற ஒரு பார்வை அது இச்சையான பார்வையை தான் கண்டிப்பா இருக்க முடியும். கண்டிப்பா அப்படிதான் இருக்க முடியும். அவங்க பரிசுத்தமாலாம் என்ன செய்ய முடியாது, நம்ம பார்க்கவே முடியாது. அப்ப இந்த இச்சையான ஒரு பார்வையை நான் 6 செகண்ட் நான் பார்த்திருக்கேன்ல, என் கண்ணுல இருந்து புறப்பட்டு வந்த அந்த 6 செகண்ட் பார்வை என்ன செய்யுதுன்னு பாருங்க. மறுபடியும் நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 23:5 இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகார்க்கமாய் பறந்து போயிரும். என் கண்ணுல இருந்து புறப்பட்டு வந்த 6 செகண்ட் பார்வை, வெறும் 6 செகண்ட் பார்வை ஒரு கொசு சைஸ்ல ஒரு கழுகு மாதிரி, அது ஒரு பறவை மாதிரி உருமாறின பிறகு அந்த கழுகை போல தனக்கு ஒரு சிறகு என்ன செய்யுமா, அதுவே உண்டு பண்ணி கொள்ளுமா. நாம ஏற்கனவே பார்த்தோம், நம்முடைய நினைவுகள் அது படம் மாதிரி அல்லது வீடியோ மாதிரி, அதுல இருந்து ஒரு சத்தம் மாதிரி எல்லாம் இணைக்கப்பட்டு தேவதூதர்களால் கர்த்தருக்கு முன்னாடி கொண்டு போகப்படுகிறது நம்ம பார்த்தோம். பிரசங்கி 10:20 ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிச்சிரும். யார்கிட்ட அறிவிச்சிரும்? கர்த்தர்கிட்ட கொண்டு போய் அறிவிச்சிரும். நம்ம அன்னைக்கு பார்த்தோம். இன்னைக்கு இத தேவதூதர்கள் தூக்கிட்டு போக மாட்டாங்க. நான் பார்த்த என்னுடைய பார்வை 6 செகண்ட் பார்வை ஒருவேளை ஒரு பாக்டீரியா சைஸ்லயோ, ஒரு வைரஸ் சைஸ்லயோ, அல்லது ஒரு ஈ சைஸ்லயோ, கொசு சைஸ்லயோ அது உருவாகி தனக்குத்தானே சிறகுகளை உண்டு பண்ணி கொண்டு நேர கர்த்தர்கிட்ட போயிரும். ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஆகாயங்களிலே இருக்கிறாருன்னு போயிரும். போய் கர்த்தரை ரிப்போர்ட் பண்ணும், ஆண்டவரே இந்த நபர் இந்த ஸ்தலத்துல இந்த ஆளை அல்லது இந்த பொருளை பார்த்ததினால், அசுத்தமாய் பார்த்ததினால் நான் பிறப்பிக்கப்பட்டு விட்டேன் போய் அங்க சொல்லி கொடுத்துரும். இதை யாரும் தடுக்கவே முடியாது. இப்போ ஒரு மனுஷன் ஒரு மனுஷியை மாத்திரம் இல்ல, ஒரு மனுஷி ஒரு மனுஷனை மாத்திரம் இல்ல, அதாவது ஒரு உயிருள்ள ஒரு பொருளை நான் இப்படி பார்த்தா மாத்திரம் இல்ல, நான் ஒரு அருவருப்பானதை பார்த்தாலும் இப்படிதான். இப்போ ஒரு டிவியில உட்காந்து ஒரு சினிமா பாக்குறேன், ஒரு 1/2 மணி நேரம் நாடகம் அப்படின்னா
ஒரு இவ்வளோ பெரிய பறவைன்னு செஞ்சிடும் வந்துடும். ஒருவேளை 3 மணி நேரம் நான் உட்காந்து ஒரு சினிமாவை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா டைனோசர் மாதிரி ஒரு பறவைன்னு செய்யும் வந்து கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்கும். அதான் இங்க போட்டிருக்கு இல்லாமல் போகும் பொருள் மேல் அப்படின்னா உலக பிரகாரமான பொருள் மேல உன் கண்ணை பறக்கப்படாத, அல்லது தகுதி இல்லாத, உரிமை இல்லாத, பரிசுத்தம் இல்லாத பொருள் மேல உன் கண்களை பறக்க விடாத. அது அப்படின்னா அதுனா உன் கண்ணில இருந்து வந்த பார்வை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். உன் கண்களில் இருந்து வந்த பார்வை சிறிதோ பெரிதோ கழுகை போல தனக்கு சிறகுகளை உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் அது அப்படியே பறந்து கர்த்தருடைய சமூகத்துல போய் ரிப்போர்ட் பண்ணி நிற்கும். ஏற்கனவே நம்ம நினைவுகள் யோசனைகள் மூலமாய் வருகிற படங்கள் போட்டோகிராஃபி எல்லாம் கர்த்தர் பார்த்து ஏற்கனவே நம்ம பேர்ல ஒரு சினிமா தியேட்டரே ஓடிக்கிட்டு இருக்கும் கர்த்தருக்கு முன்னாடி. இப்போ இந்த வருஷத்துல நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம பேர்ல ஒரு சின்ன ஜூவே கர்த்தர் நினைச்சிட்டாரு, அவருக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். ஜூ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது, அசுத்தமாய் பார்த்தது, கோபமாய் பார்த்தது, எரிச்சலாய் பார்த்தது, மோகத்தோடு பார்த்தது, காதலோடு பார்த்தது, என்ன கன்றாவியோடு பார்த்ததோ அவ்வளவு என்ன செய்யும், ஒரு சின்னதாம் பெருசுமா பறவைகளாய் மாறி கர்த்தருக்கு முன்னாடி போய் நிக்குது. அந்த சினிமா தியேட்டரும் அந்த ஜூவும் நமக்கு நம்முடைய பெயர் தரித்து கர்த்தருக்கு முன்னாடி போய் நின்னுச்சுன்னா நம்மளால பரலோகத்துக்குள்ள போகவே முடியாது. அப்போ ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவரே என் கண்களிலே பரிசுத்தத்தை கட்டளையிடும், நான் இதுவரைக்கும் அசுத்தமாய் பார்த்ததெல்லாம் மன்னிங்கன்னு சொன்னா கர்த்தர் என்ன செய்வார், மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? அதுக்கு தானே அவர் ரத்தம் சிந்தினார், நம்மளை கழுவி பரிசுத்தமாக்குவதற்கு தான் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை எல்லாம் நம்ம கண்டி அவர் சிந்தினார். அதான் இந்த நீதிமொழி புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்துல உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. ஓரக்கணக்கிற பார்வைலாம் அசுத்தம் தான், பார்க்கணும், பரிசுத்தமாய் பார்க்கணும், நேரா பார்க்கணும். அதுல கொஞ்சம் கூட அசுத்தத்தை என்ன செய்யக்கூடாது, அசுத்த எண்ணங்களோ அசுத்த உணர்வுகளோ அடையும்படியும் பார்க்க கூடாது. பார்வையிலிருந்து விழுகிற காரியமும் அசுத்தமான செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஸோ கண்ணிலிருந்து புறப்பட்டு வருகிற பார்வையும் பரிசுத்தமா இருக்கணும், நமக்கு முன்னாடி இருக்கிற சொசைட்டியும் பரிசுத்தமாக தான் இருக்கணும். ஒருவேளை அசுத்தம் நடக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், காலியாகி போயிடணும். ஒரு சினிமா ஒரு பஸ்ல போனோம், அங்க பஸ்ல சினிமா போடுவாங்க சொல்லிச்சுன்னா அங்க சினிமா ஓடினா அந்த பஸ்ஸை விட்டுறணும், அவ்வளவுதான், அடுத்த பஸ் தான் போகணும். இந்த மாதிரி நம்ம பாவத்திற்கு விலகுவதற்கும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் பரிசுத்தத்தை யாருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி விடவே மாட்டார். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், அதான் அவருடைய திட்டம். ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் இருப்பதற்கு விருப்பமாய் இருக்கிறேன், ஆனா எனக்கு பலன் இல்ல, பலன் மட்டும் தாங்கலன்னு சொல்லி சொன்னா கர்த்தர் பல ரூபங்கள்ல நம்மளை பலப்படுத்தி நம்மளை பரிசுத்தமா பாதுகாக்கிறது வல்லமை உடையவராய் இருக்கிறார். பாப்போம், நம்ம ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒரு சம்பவம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதுல 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனது உருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். எத்தனை தடவைனாலும் கர்த்தர் நம்மளை மன்னிப்பார். ஆனா மன்னிப்பார் பாவம் செய்யக்கூடாது. செஞ்ச பாவத்தெல்லாம் கர்த்தர் நிச்சயமா நம்ம உண்மையான இருதயத்தோடு, நொறுங்கின ஆவியோடு, நொறுங்கின இருதயத்தோடு, நறுங்குண்டமான கர்த்தருக்கு முன்னாடி அழுது ஆண்டவரே என்ன மன்னிங்க சொன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கர்த்தர் என்ன செய்வார், நம்மள நிச்சயமா மன்னிப்பார். ஆனா மன்னிப்பதற்கு தயை பெற்ற தேவன். அது வரைக்கும் நம்ம பாவம் செய்யும்போது நம்ம மேல கோபமாய் உக்கிரமாய் இருக்கிற தேவன் நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோம் அழுதுட்டோம் சொல்லி சொன்னா மத்திய பகுதி வசனம் சொல்லுகிறது, அவர் அவன் மேல் மனது உருகுவார். அப்படியே நம்மளை பார்த்து சரிப்பா தம்பி ரைட்மா, நீ ஒன்னும் கவலைப்படாதானே, இன்னும் பாவம் செய்யாது என்னம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப சாஃப்ட் ஆயிடுவார். அது வரைக்கும் அழிக்கணும் கொள்ளணும் இருக்கிறவரு மன்னிங்கன்னு சொல்லி ஒரு அந்த 5 எழுத நம்ம சொல்லிட்டோம்னா உடனே ரொம்ப கூலாயிடுவார். அப்புறம் மன்னிச்சிருவாரு, நம்மளை மன்னிச்சுட்டு பரிசுத்தமாய் வாழ பலப்படுத்துவார். இதுல முதல் பகுதியை பாத்தீங்கன்னா துன்மார்க்கன் தன் வழியையும், நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்டோம் வழி அப்படின்னு சொன்னா செயல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். துன்மார்க்கன் தன் செயலையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டுட்டு தான் கர்த்தரிடத்துல மனம் திரும்பணும்,
மனம் திரும்பின பிறகு கர்த்தரை வேதனைப்படுத்துகிற வழியும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது, கர்த்தரை வேதனைப்படுத்துகிற செயல்கள் எதுவும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது, கர்த்தரை வேதனைப்படுத்துகிற நினைவுகளும் நம்முடைய இருதயத்துல இருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு, நீ திரும்பி என்கிட்ட மனசோட முழு மனசோட திரும்பி வரும்போதே அசுத்த நினைவுகளை கூட என்ன செஞ்சிடணும், என்கிட்ட விட்டுட்டு பரிசுத்தமா வரணும். நம்ம அன்னைக்கு முழு இருதயத்தோடு திரும்புறதெல்லாம் எப்படி நம்ம பார்த்தோன்னு, தேவனுக்கு நேராக நீட்டப்பட்ட எதுவும் பாவம் செய்யாது. இருதயம் கர்த்தருக்கு நேராக திரும்பிச்சுன்னா இயேசுவை பத்தி மட்டும்தான் நினைக்குமே தவிர அசுத்தமானவைகளை ஒன்றும் என்ன செய்யாது, நினைக்கவே செய்யாது. அப்போ நாம மனம் திரும்பும் போது இனிமே நம்ம பாவம் செய்யாமல் இருப்போம். அது வரைக்கும் திருடுகிற நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு மனம் திரும்புற பிறகு திருட மாட்டேன். அது வரைக்கும் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருந்த நான் ஒருவேளை மனம் திரும்பின பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன செய்ய மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். ஆனா எதுல பிரச்சனை இருக்கும்னா நினைவுல இருக்கும். நினைவுல அசுத்தத்தை வச்சுக்கிட்டு செயல்கள்ல நம்ம பரிசுத்தமா மாறிடும். வெளியில நல்ல அழகான கலரை பளபளப்பு கலரையில நாம இருப்போம், ஆனா உள்ள எப்படி இருக்குன்னா அசுத்த நினைவுகள் கிடக்கும். ஜாதி பெருமை, பண பெருமை, அந்த பெருமை, முற்கோபம், சில பேர்ட்ட ஒரு வைராக்கியம், செத்தாலே இவங்க மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொல்லி ரட்சிக்கப்படாத நாட்கள சொல்லியிருப்போம். ரட்சிக்கப்பட்ட பிறகு அதே வைராக்கியத்தில் நின்றுட்டு இருப்பேன். என்ன ஸோ இதெல்லாம் நினைவுகள் சம்பந்தப்பட்டது. வைராக்கியம் கூட செத்தாலும் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றதுதான் ஒரு வைராக்கியம், எண்ணம் தான். அந்த எண்ணத்தை நம்ம வச்சு செட் பண்ணி வச்சிருந்தோம்னா அதுவும் ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு எண்ணம் தான். என்ன ஸோ நினைவுகளை நம்ம பரிசுத்தமா இருக்கணும். இதை விளக்கும்படியே ஒரு சின்ன சம்பவம், சும்மா கற்பனையாய் நானே உருவாக்கின ஒரு கதையை நான் சொல்றேன். ஒரு 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 கிராமம், அந்த கிராமத்துல ஒரு பெரிய எஜமான், பண்ணையார் நம்ம சொல்லுவோம்ல, கிராமத்துல ஒரு பெரிய பண்ணையார். அந்த பண்ணையாருக்கு ரொம்ப செல்லமான ஒரு வேலைக்காரன், பிஏன்னு வச்சுடுவோம். எப்ப பார்த்தாலும் பண்ணையார் கூடயே தான் இருப்பான். பண்ணையார் வீடுக்கும் அவனுடைய வீடு எதிர்த்த வீடு, பண்ணையார் வீட்டுக்கு ஏத்த வீடு அவனுடைய அந்த மூத்த எஜமான், அந்த எஜமானுடைய முதன்மை வேலைக்காரனுடைய வீடு ஏத்த வீடு, அப்படி வச்சுக்கிட்டோம். அந்த வீட்டுல என்ன பண்டம் செஞ்சாலும் இந்த வீட்டுக்கு வந்துடும், எஜமான் வீட்டுல இருந்து என்ன பண்டம் செஞ்சாலும் அந்த வீட்டுக்கு போயிடும். அவ்வளோ க்ளோஸா என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. திடீரென்று ஒரு நாள் இந்த எஜமானுக்கும் அந்த மூத்த வேலைக்காரர், அந்த எஜமானுக்கு பிரியமான வேலைக்காரனுக்கும் ஒரு நாள் ஒரு சண்டை வந்துச்சு. அப்ப எஜமான் ரொம்ப சங்கடப்பட்டு, இனிமே நீ என் மூஞ்சில முழிக்க விடப்போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாரு. இப்போ அந்த விரட்டி விடப்பட்ட அந்த அந்த வேலைக்காரன் அவன் வீட்டுக்கு போயிட்டான். இங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு தன்னுடைய வீட்டுல. இந்த எஜமான் பணக்காரர் என்ன சொல்லிட்டாரு, யாரும் இங்க இருந்து என்ன செய்யக்கூடாது, அங்க போகக்கூடாது, அங்க இருந்து யாரும் என்ன செய்யக்கூடாது, இங்க வரக்கூடாது, இங்க இருந்து ஒரு பண்டமும் அங்க போகக்கூடாது, ஒரு பண்டமும் அங்க இருந்து இங்க வரக்கூடாது. அது என்னதான் ஏத்த வீட்டுல இருந்தாலும் நாம என்ன செய்யணும், அவங்கள இனிமே பக்கத்திலே சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ ஆர்டர் போட்டாரு. அங்க எல்லா குட்டி பிள்ளைகளும் எல்லா பெரியார்களும் சரின்ட்டாங்க. திடீர் நாக்கில் ஒரு நாள் இந்த எஜமானுடைய ஒரு பேரன்னு வச்சுடுமே, பேரன் என்ன செய்யறான், எஜமான் காலில் இருந்து சேர் போட்டு வாசல்ல ஈஸி சேர் போட்டு உட்காந்துருக்காரு. இவன் சவுண்ட் விட்டுட்டு என்ன செஞ்சான், ஓடி அந்த ஏத்த வீட்டுக்குள்ள ஓடிட்டான். இவன் இங்கேருந்து போகும்போது தம்பி தம்பின்னு கூப்பிட்டு பார்க்காரு. சும்மா கற்பனையா நான் போட்ட கதை தான். என்ன அவன் ரோடை தாண்டி ஏத்த வீட்டுக்குள்ள போயிட்டான். தம்பி தம்பின்னு கூப்பிட்டு பார்க்கற, அவன் காதலே கேட்கல. அப்பா தாத்தாவுக்கு முதுகு காட்டிக்கிட்டு முகத்தை அந்த அந்த தள்ளப்பட்ட அந்த வேலைக்காரனுடைய வீட்டுக்கு நேரம் ஓடிட்டான். இப்படி பார்த்துட்டே இருக்காரு, ஏன்னா இவன் நம்மளால அங்க ஓடிட்டானே அப்படின்னு அவன் தலை தெரியும் போதெல்லாம் பார்க்கற. ஒருவேளை அங்க ரோட் அந்த வீட்டுக்குள்ள ஒரு வாசல் இருக்குல்ல, காம்பவுண்ட் சவர் இப்படி மறைச்சிருக்கணும் சும்மா, அங்க இருந்து வரும்போது இவன் தலை தெரிஞ்சவன தம்பி அப்படின்னு பாரு, இவன் இங்க ஓடிடுவான். திருப்பி அங்க இருந்து இங்க ஓடிடும்போது திருப்பி தலை தெரியுமா ஒரு சின்ன கேப்ல, தம்பி இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு பாக்குற. இவன் என்ன செய்யல, வரவே இல்லை. காலையில போனவன் அங்கேயே சாப்பிட்றான், அங்கேயே ஜூஸ் குடிக்கான், அங்கேயே டீயை குடிக்கான், அங்கேயே மத்தியான சாப்பாடையும் சாப்பிட்றான், அங்கேயே சாயந்தரம் வரைக்கும் பிள்ளைகள் கூட விளாண்டு கிடக்கான். அப்புறம் சாயந்தரமா பண்டம்லாம் சாப்பிட்றான், நைட்டு சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டாச்சு. இப்போ நைட் ஆயிடுச்சு, இரவு 10 மணி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ தூங்குறதுக்கு யார்கிட்ட வரணும், அந்த குட்டி ஆமாட்ட வரணும். அப்படியே வருது, இருட்டுக்குள்ள இருந்து நினைச்சது அப்படியே வருது. இங்க இவனை பார்த்து தலை தெரியும் போலாம் ஐயா ஐயான்னு கூப்பிட்டவரு, இவன் இப்படி லைட்டு அவன் சாயந்தரம் அப்படி உருவங்கள் அப்படியே நடந்து வரும்போது பார்க்காரு. இருட்டுக்குள்ள இப்படி கையை கட்டிட்டே வாரான், கையை கட்டிட்டே வாரான். எங்க போன, எத்த வீட்டுக்கு போனேன் தாத்தா. உன்னை அங்க போக கூடாதுன்னு சொன்னல. ஆமா தாத்தா. இப்ப மட்டும் அங்க வந்த சாரி தாத்தான்ட்டான். இந்த சாரி தாத்தான்னு சொன்ன உடனே இந்த பெரியவருக்கு என்ன ஆயிடுச்சு, மன்னிக்க தயவுமான்ல அப்படியே. சரி இன்னும் அப்படி போவாத, என்னம்மா நீ அங்க போவாத
அப்படின்னு சொல்லி இப்படியே உள்ள வான்னு சொல்லி கையை பிடிச்சி உள்ள வாடா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கையை நீட்டினா அவன் கையை கீழே இறக்க மாட்டேங்கான், இப்படி வச்சிருக்கான். கீழே கையை கொடுன்னா கையை கொடுக்க மாட்டேன் தாத்தானா. என்னெல்லாம் வச்சிருக்கேன் கேட்டா, தாத்தா ரவா லட்டு வச்சிருக்கேன் தாத்தா, கையில வச்சிருக்கான். தாத்தா ரவா லட்டு வச்சிருக்கேன் தாத்தா, கடலை மிட்டாய் வச்சிருக்கேன் தாத்தா, அச்சி முறுக்கு வச்சிருக்கேன் தாத்தான்னு சொல்லி கைக்குள்ள அப்படியே மறைச்சு வச்சிருக்கான். இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் அப்படி வச்சிருக்கான், நெஞ்சோட அணைச்சி வச்சிருக்கான். இந்த கையிலையும் இருக்கு, இந்த கையிலையும் இருக்கு, நெஞ்சோடய அணைச்சி வச்சிருக்கான். ஏல இதெல்லாம் எங்க கிடைச்சது? அந்த வீட்டுல தந்தாங்க தாத்தான். அந்த வீட்டுல தந்தத அந்த வீட்டிலேயே போட்டுட்டு நீ வா, நீ மட்டும் வா. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? இந்த தாத்தா தான் நம்ம இயேசு. தள்ளப்பட்ட வேலைக்காரன்னா லூசிபர், அவன் ஏத்த வீட்டுக்காரன்னு வச்சுக்கிடுங்க. இங்க இருந்து யாரும் அங்க போக கூடாதுங்கிறது ஆர்டர். அங்கிருந்து இங்க வரவங்களை கத்தர் ஏற்றுக்கொள்வார். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வீட்டுல இருந்து வந்த திறமைகள் தாழ்ந்துகள்லாம் கத்தருக்கு தேவையே கிடையாது. ஆண்டவரே நான் சூப்பரா கள்ளக்கணக்கு எழுதுவேன், ஆண்டவரே நான் ஒரு ஒரு ஜாதி சண்டை ஒரு கட்சி சண்டையில நான் அடி நொறுக்கிடுவேன், இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. நீ அங்க அவங்கிட்ட இருந்து வாங்கின எதையுமே என்கிட்ட என்ன செய்யாத, கொண்டு வராத. அவங்குள்ளதை அவன்கிட்டயே போட்டுட்டு நீ வா, நீ மட்டும் வா. கரெக்டா இல்லையா? அப்போ நம்ம மனம் திரும்பும் போது களவாங்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, ஏசுறது, இதை மட்டும் விடக்கூடாது, எதையும் சேர்த்து விடணும். அசுத்த நினைவையும் விட்டுட்டு தான் இங்க வரணும். எல்லா விதமான அசுத்த நினைவுகளை கூட விட்டுட்டு தான் வரணும். அப்படி விட்டுட்டு வந்திருந்தா தான் இந்த மனம் திரும்புதல் முழு மனம் திரும்புதல். இல்லைன்னா அதை கர்த்தரால் முழு இருதயத்தோடு மனம் திரும்புகிற மனம் திரும்புதல் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. வசனம் தெளிவாய் சொல்கிறது, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு விட்டு என்னிடத்திலே திரும்ப கடவன், மனம் திரும்ப கடவன். பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற கர்த்தர், அவருக்கு பரிசுத்தம் தான் பிடிக்கும், நீதி நேர்மன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமான்னு பாருங்க. இல்லைன்னா என் நினைவுகளை கர்த்தர் கழுவும் சொல்லி சொல்லணும். என்ன இன்னொரு சம்பவம் சொல்றேன். ஒரு இதுவும் நானே புனைந்த கதை தான். உலக நடக்கையை எடுத்து நானே வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு வாலிப பிள்ளை, இந்த வீட்டில் ஒரு வாலிப மகன், ரெண்டு பேரும் பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளைகள், பெரிய ஐஸ்வர்யவான் வீட்டு பிள்ளை. பெற்றோர் என்ன செய்றாங்கன்னா, இந்த வாலிப பையனுக்கும் இந்த வாலிப பிள்ளைக்கும் திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. கொடுத்தா ஊரே அல்லோகலப்படுதுன்னா, பணம் சும்மா அப்படி தண்ணி மாதிரி செலவு பண்ணி பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நல்லா இருக்கிறாங்க. இந்த வாலிப பையன் வாலிப பிள்ளை திருமணமாகி நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. கொஞ்சம் மாசங்கள் போகுது, இந்த பொண்ணு கன்சீவ் ஆகுது. அதுக்கப்புறம் சில மாசங்கள் கழிச்சு ஒரு அழகான பெண் பிள்ளையை பெற்றெடுக்குறீங்க. சும்மா கற்பனை கதை தான். பெண் பிள்ளையை பெற்றுட்டு ஏற்கனவே வீட்டில் தொட்டு அடுக்க முடியாத அளவுக்கு இருக்கு, நிறைய இருக்கு. அந்த செல்ல பிள்ளை, கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை எப்படி இருக்கும் அப்படி வளருது. ஏன்னா பர்த்டேக்கு தினமும் ஃபோட்டோ எடுக்கிறது என்ன, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது என்ன, அப்படி வளருது. வருஷங்கள் ஓடுது. வருஷங்கள் ஓட 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 இந்த பிள்ளையை தரையிலே நடக்க விட மாட்டாங்க, அப்படி கிடந்து தாங்குறாங்க அப்பாவும் அம்மாவும். என்ன அப்படி 17 வயசு அப்படி அழகாக மாறுது. இப்போ அந்த பிள்ளை ஸ்கூல்லாம் முடிக்குது, 10th படிக்குது. இது ஒரு கற்பனை கதைங்கிறதுனால இந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை ஸ்டேட் ரேங்க் எடுக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்புறம் 11th 12th படிக்குது. இது என்னுடைய சொந்த கதைங்கிறதுனால 12th படிக்கும்போது நான் நினைக்கிறேன் அந்த பிள்ளைய நம்ம பெரிய ஸ்டேட் லெவல்லாம் எடுக்கிற பெரிய பணக்காரி, ஏற்கனவே பெரிய ஞானம் உள்ள பிள்ளை, நல்லா படித்து அழகாக ஒரு காலேஜில் என்ன செஞ்சுட்டா, நல்லா சும்மா கற்பனை தானே, மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோ. மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துட்டா. அப்புறம் அப்போ கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கா. கரெக்டாக 18 வயசு தாண்டின பிறகு என்ன செய்யலாம்? 18 வயசுக்கு அப்புறம் பிள்ளைய என்ன செய்யலாம்? மேஜர் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ல. அந்த மேஜர் வயசு வந்த உடனே அந்த பிள்ளை என்ன செஞ்சிட்டுனா, தன் தகப்பனையும் தன் தாயையும் தன்னுடைய செல்வாக்கு அந்தஸ்தெல்லாம் விட்டுட்டு, தன்னுடைய ஆதி மேன்மையை விட்டுட்டு, ஒரு வாலிப பையன் கூட வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சுன்னு வச்சுக்கிடும். போயிடுச்சு, எஸ்கேப் ஆயிரு போயிடுச்சு. அம்மாவும் அப்பாவும் துடிச்சிடுறாங்க. இது வேற ஒரு இடத்துக்கு, எதுவும் வேண்டாம், அம்மா அப்பா வேண்டாம், செல்வாக்கு வேண்டாம், ஆதி மேன்மை வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுச்சு. அந்த பையன் எதிரி வீட்டு பையன்னு வச்சுக்கிடும். நம்ம கற்பனைக்கு எல்லாமே எதிரி வீட்டு பையனும் ஒருத்தன் தேவை, வில்லன். போயிட்டான், கூட்டிகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் சில மாதங்கள் ஆளே காணும், சில வருஷங்கள் ஆளே காணும். அந்த பெண் பிள்ளைக்கு இன்னொரு குட்டி பாப்பாலாம் பிறந்துட்டு, பையனோ பிள்ளையோ ஏதோ பிறந்துட்டு.
இப்போ ரொம்ப நாள் கழிச்சதுன்னா இந்த பெண் பிள்ளைக்கு இந்த வீட்டை விட்டு போச்சுன்னா அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா ஞாபகம் வருது. வந்த உடனே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஃபோன் அடிக்குது. ஏன்னா வீட்டு நம்பர் அதே தானே இருக்கும், அடிக்கு. உடனே அம்மா மன்னிச்சுக்கிடுங்கம்மா, வாங்க வரட்டுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குது. அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ நாள் வைராக்கியமாக இருந்தவங்க சாரிம்மா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, சாரிம்மா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏம்மா அப்போ நான் நாளைக்கே என் புருஷனையும் என் பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருட்டுமாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா நீ உன் புருஷனையும் உன் பிள்ளையும் கூட்டிகிட்டு வராத, நீ வா, நீ மட்டும் வா, நீ வா, நீ மட்டும் வா. ஏம்மா அது என் புருஷன் என் பிள்ளை அதெல்லாம் சத்துருவுடையது, நீ என் பிள்ளை, நீ வா, நீ மட்டும் வா. இந்த தகப்பன் தான், இந்த பெற்றோர் தான் ஏசாமி. சத்துரு பாவத்தை தூண்டி விடுகிற சாத்தான். இயேசு விட்டுட்டு ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் ஓடுனது யாரு? அந்த குட்டி பிள்ளை, நாம தான். மனம் திரும்பி வரும்போது அப்பா வரட்டுமா, வா வா, எவ்வளவு தூரத்துல போயிருந்தாலும் வா, கர்த்தர் கூப்பிடுவார். கூப்பிட்டுட்டு சாத்தான்ட்ட நம்ம படிச்ச திறமைகள், தாளந்துகள், கள்ளக்கணக்கு எழுதுறது, அது செய்யறது, அப்படி செய்யறது, இப்படி செய்யறது, கெட்ட வார்த்தை பேசுறது, ரொம்ப தந்திரமா சாமர்த்தியமா செய்யற எந்த ஒரு காரியத்தையும் பரிசுத்தமான ஊழியத்துக்குள்ள செய்யறதுக்கு வேண்டாம். அவங்கிட்ட படிச்சது எல்லாத்தையும் நீ தூர போட்டு, அவங்கிட்ட படிச்சது நீ அவன்கிட்ட போட்டுட்டு, அவன் உனக்கு சொல்லி கொடுத்த திறமைகள், தாளந்துகள், நினைவுகள், பாவம் செய்யறதுக்கு எப்படிலாம் சொல்லி கொடுத்தான், ஒரு பாவத்தை செஞ்சா எப்படிலாம் இன்பங்கள் வரும், எல்லாத்தையும் அங்க போட்டுட்டு அவன்கிட்ட போட்டுட்டு நீ வா, நீ மட்டும் வா, நினைவுகளை கூட விட்டுட்டு வா, அசுத்த நினைவுகளை கூட விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னார்னா, பரிசுத்தம் மட்டும்தான் அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம். அவ்வளோ பரிசுத்தத்தை கர்த்தர் நினைச்சார், விரும்புகிறார். ஆனா நம்ம உலக வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நம்ம பாவத்தை விட்டுருவோம், சிகரெட் அடிக்கிறத விட்டுருவோம், சாராயம் குடிக்கிறத விட்டுருவோம், எல்லாத்தையும் விட்டுருவோம். ஆனா எதை விட மாட்டோம், எதை விடணும்னு நமக்கு தெரியவே தெரியாது. அசுத்த நினைவுகளை கூட விடணுங்கிறது நமக்கு தெரியாது. தேவன் பரிசுத்தமா இருக்கிறதுனால நாமும் அதே அளவு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். சரி, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 3-4 வாரம் நம்ம இதை பத்தி கொஞ்சோண்டு படிச்சாச்சு. இன்னும் இதுல நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது. நான் ஒரு கர்த்தருக்கு சித்தமான அடுத்த ஒரு வாரத்துல வேகமா இந்த பைபிளை ஒரு இடம் வாசிச்சு நான் அங்க வசனங்கள்லாம் குறிச்சு வச்சிருக்கேன். அதனால அந்தந்த வசனங்களை மட்டும் பார்த்தாலே போதும். பார்த்து இன்னும் ஒரு வாரத்திற்கு தேவையான காரியங்களை நான் கற்றுக்கொண்டு உங்களோட வந்து சொல்லுகிறேன். இப்போ நாம பார்க்க போகிற காரியம், நினைவுகளில் பரிசுத்தமா இருப்பது எப்படி. நினைவுல பரிசுத்தமா இருக்கிறது ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். இது வரைக்கும் நம்ம நினைவு கண்ணாபின்னு இருந்திருக்கோம், அதெல்லாம் மன்னியும்னா கர்த்தர் மன்னிச்சிடுவார். இனிமே நாம பரிசுத்த நினைவுகளோடு மாத்திரம் இருப்பது எப்படி, அல்லது அசுத்த நினைவுகள் நம்மளை தாக்க வரும்போது நாம எப்படி மேற்கொள்ளலாம் என்பதை குறித்து ஒரு 6-7 வசனங்கள் எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தார். அதுல 1-2 வசனங்களை நாம இன்னைக்கு கற்றுக்கொண்டு நாம இந்த செய்தியை முடிப்போம். நாம நெக்ஸ்ட் வீக் கர்த்தருக்கு சித்தமானபடி கர்த்தருடைய கிருபையில இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு தேவையான வசனங்களை கர்த்தருடைய கிருபையில நான் அவரிடத்துல பெற்றுக்கொண்டு நான் வருகிறேன். ஒரு காரியம், எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர் 5:11. நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம், சாத்தானுக்கு விரோதமாய் செய்ய வேண்டிய காரியங்கள் 2. அதுல 1 இந்த வசனத்துல இருக்கு, 268ஆம் பக்கத்துல இருக்கு. எபேசியர் 5:11 வாசிக்கலாமா? கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். இதுதான் ஏசாமி எனக்கு சொல்லி கொடுத்த முதல் வசனம். கனியற்ற அந்தகார கிரியை. நற்கிரியைனா பரிசுத்தமானது, துர்க்கிரியைனா சாத்தானுடையது. துர்க்கிரியைக்கு இன்னொரு பேர் அந்தகார கிரியை. ஏன்னா அவன் அந்தகார லோகாதிபதி, தேவன் வெளிச்சமானவர், ஒளியானவர். அப்போ வெளி வெளிச்சம் அப்படின்னா கர்த்தருடையது, அந்தகாரம் இருள் அப்படின்னு அவனுடையது. அப்போ அவனுடைய கிரியைக்கு என்ன வார்த்தை இருக்கும்? அந்தகார கிரியை அப்படின்னு சொல்லி இருக்கும். கர்த்தருடைய காரியங்கள்லாம் கனி உள்ளதா இருக்கும், நற்கிரியைகளாகிய கனிகள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். கர்த்தருடையது எது நீதியா இருந்தாலும் சரி அதுல கனி இருக்கும், நியாயமா இருந்தாலும் சரி அதுல கனி இருக்கும், பரிசுத்தம்னா அதுலயும் கனி இருக்கும், நேர்மை, கர்த்தருக்கு பிரியமான கனிகள் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த அந்தகார கிரியை வந்து கர்த்தரை பிரியப்படுத்தாது.
கனிகள், இந்த கனிகள் கர்த்தரை பிரியப்படுத்தாது. இந்த கனிகள் கசப்பும் புளிப்புமான கனிகள் சொல்லி ஏசாயா புஸ்தகத்துல நம்ம ஆரம்ப பகுதியில் வாசிக்கலாம். இந்த கனி எப்படின்னா புளிக்கிற கனி, புளிப்பு, கர்த்தருக்கு தித்திப்பான கனி தான் பிடிக்கும். இது புளிப்புள்ள கனி அல்லது கசப்பான கனி அது கர்த்தருக்கு பிடிக்காது. இந்த கனியற்ற அந்தகார கிரியைகள் பாவம் அப்படின்னு அர்த்தம். இந்த பாவத்தை அவன் என்ன செய்வான்னா, ஒரு பாவத்தை செய்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கி விட்டுட்டு நம்மளை போய் செய் அப்படிமா கமெண்ட் தான் கொடுப்பான். நான் ரட்சிக்கப்படாத நாட்கள்ல கல்லூரி படிப்பெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது நான் நிறைய புகையெல்லாம் பிடிப்பேன். எனக்கு செயின் ஸ்மோக்கர், பயங்கரமான அடிக்ட். நான் 6th எனக்கு சிகரெட் அடிக்கலாம் தெரியும். 8வது 9வது 10 12 அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. ஆனால் கல்லூரி வாழ்க்கைக்குள்ள போனோடனே அதுக்கு அப்பா அம்மா விட்டுட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டேன். 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் பிஎஸ்சி நேசரத்தில் படித்தேன். அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒரு 400-500 கிலோமீட்டர் தூரத்தில் போகும்போது கை நிறைய காசு இருக்கும், சுற்றிலும் பாவமான வாழ்க்கை உள்ள நண்பர்கள். அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாவத்தை தான் செய்வோம். என்ன பயங்கரமான பாவங்களுக்குள்ள நான் பாட்டுக்கு துணிகரமாய் போக ஆரம்பித்தேன். அப்போ ஒரு நாள் கூட ஒரு சிகரெட்டை என் கண்ணுக்கு முன்னாடி ஆட்டி, மகனே இந்த சிகரெட்டை நீ குடிச்சு சந்தோஷமா இருன்னு சொல்லி ஒரு நாள் கூட ஒரு சிகரெட்டை என் முன்னாடி என்ன செய்யலை, இவன் கொடுக்கவே இல்லை. நிறைய படம் பார்ப்பேன், ஒரே படத்தை 8 தடவை 9 தடவைலாம் பார்த்த வழக்கங்கள்லாம் உண்டு. அப்போ ஒரு நாள் கூட ஒரு சினிமா தேட்டரை இப்படி காட்டி நீ போய் படம் பாரு அப்படிலாம் சொல்லது இல்லை. இவன் என்ன பார்த்து தெரியுமா, இந்தா போ கமெண்ட் தான் கொடுப்பான். கமெண்ட் அவன் வாயிலிருந்து அந்த கமெண்ட் இப்படி வந்தோடனே இந்த கனியற்ற அந்தகார கிரியை அது உணர்வு மூலமாகவோ ஒரு ஆசைங்கிற ஒரு பாவம் செய்யணுங்கிற ஒரு ஆசை மூலமா இப்படி அப்படி என் சிந்தனை டச் பண்ண உடனே நான் அதுக்கு உடன்பட்டு விடுவேன். இட் மீன்ஸ் கீழ்ப்படிஞ்சிருவேன். சிகரெட் குடிக்கணும் போல ஒரு ஃபீல் வந்துட்டுனா உடனே போய் ஒரு சிகரெட்டை குடிக்கிறது. அந்த ஃபீலிங் எப்படி வருது, கனியற்ற அந்தகார கிரியைகளை அவன் அனுப்புறான். அது எண்ணங்கள் மூலமாகவோ ஆசை மூலமாகவோ துர்வுணர்வுகள் மூலமாகவோ என் சரீரத்தை தொட்ட உடனே நான் பாவம் செய்வதற்கு உடன்பட்டுருவேன். இப்ப ஏசாமி சொல்றாரு, எப்பா இந்த எண்ணங்கள் ஆசைகள் உணர்வுகள் பாவம் சம்பந்தப்பட்ட எண்ணம் ஆசை உணர்வுலாம் வந்த உடனே நீ அதுக்கு என்ன செய்யாத, உடன்படாத, கீழ்ப்படியாத, அவைகளை கடிந்து கொள். இப்ப தப்பணும்னா, நினைவுகள் தப்பணும்னா நம்ம என்ன செய்யணும், இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் சத்துருவே அப்படின்னு சொல்லணும். இப்பவும் இந்த பாவ உணர்வுகள்லாம் எனக்கு வரும். இப்படி 90-100 வயசுல உள்ளவங்களுக்கும் வரும். எல்லா பரிசுத்தவான்களுக்கும் உணர்வுகள் எண்ணங்கள்லாம் வரும். ஏன்னா அது அவனுடைய வேலை. அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். எனக்கு அந்த பாவ உணர்வே வரல அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம நம்பவே முடியாது. ஏன்னா நம்ம உலகத்துக்குள்ளதான் இருக்கிறோம். என்ன வரும், லேசா தொட்டு பார்க்கும். தொட்ட உடனே என்ன செஞ்சிடணும், இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். இப்படி நம்ம சொல்லுவதற்கு ஒரு பலன் வேணும் தான் நம்முடைய இந்த வேத பாட கூட்டத்தில் முதல் காரியமே நம்ம கர்த்தருக்குள் பலப்படுறது எப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொண்டோம். நம்ம அந்த கர்த்தருக்கு நேராய் முழு மனதோடு மனம் திரும்பி இங்க வரும்போது கர்த்தர் பலத்தையும் சத்துவத்தையும் அனுப்புவார் அப்படின்னா நம்ம படிச்சோம். இந்த பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனுக்குள்ள வரணும்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த பாவங்கள், இந்த சத்துருவினுடைய எண்ணங்கள், சில நேரத்துல சாத்தானுடைய சூனியங்களெல்லாம் நம்ம தாண்டி வர வேண்டிய அளவுக்கு கர்த்தர் நம்மளை நினைச்சுவார், பலப்படுத்துவாரு. அந்த பலன் இருந்தா தான் இவனை நாம எதிர்த்து நிற்கவே முடியும். பலன் இல்லாம ஏத்து நின்னோம்னா திருப்பி நம்முடைய நிலைமை முன்னிலைமை பின்னிலைமை காட்டிலும் மோசமா போகும். அப்ப நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆவி ஆத்துமா சரீரத்துல பலப்பட வேண்டிய ரொம்ப அவசியம். அப்போ ஒரு காரியம், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் கடிந்து கொள்கிறேன். என்னை தூண்டி விடாதே சத்துருவே, என்னை தொடாதே சத்துருவே நம்ம சொல்லணும். நாம ஸ்டெப் நம்பர் 1. ரெண்டாவது இதை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு முடிச்சிடலாம். கொரிந்தியர் புஸ்தகத்துக்கு நாம திருப்பணும்னா கொரிந்தியர் அதுல ரொம்ப அழகா பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா எழுதி வச்சிருப்பார். அதுல ரெண்டு வசனங்கள் நமக்கு பிரயோஜனமா இருக்கு. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு
தேவனுடைய பலம் உள்ளவைகளா இருக்கிறது. நம்ம இதை தான் ஏற்கனவே ஆவிக்குரிய யுத்தம் செய்வதற்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி நம்ம ஆரம்ப நாட்களிலே நம்ம கற்றுக்கொண்டோம். அப்போ நாமே கர்த்தருடைய போராயுதமா இருப்போம். 5வது வசனம் பாருங்க, அவைகளால். அவைகளால் அப்படின்னு அர்த்தம், தேவனுடைய போராயுதங்களால் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தேவனுடைய போராயுதங்களால் நாங்கள் தர்க்கங்களையும் வாசிங்க. தர்க்கங்கள்னா வாக்குவாதங்கள். நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். எண்ணங்களை தட்டி கூட தெரியணும். முதல்ல அப்படின்னு சொல்லி தட்டணும். அவன் விட மாட்டான். போன்னு சொல்லி சொன்னு போயிருவானோ, ரொம்ப ரோசக்காரன். என்ன அப்படின்னு சொல்லி சொன்ன மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிருவானா? போக மாட்டான், போகவே மாட்டான். ஒரு ரூபத்துல ஒரு பாவத்தை செய்யறதுக்கு நம்மளை தூண்டுவான். முடியாதுன்னு சொன்னா சரி அப்ப அதை செய்யணும்னா இதை செய்யுமா? முடியாது, அப்ப இதை செய்ய. நம்ம என்ன 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 பாவத்தெல்லாம் நாம அவரவர் செய்வோம்னு அவனுக்கு நல்லாவே லிஸ்ட் போட்டு வச்சிருப்பான். எந்த பாவம் ரொம்ப பிடிக்கும், எதை டெய்லி செய்வோம், எதை வருஷத்துக்கு ஒரு இடம் செய்வோம், எதை அடிக்கடி செய்வோம், எதை செய்யவே மாட்டோம், எல்லாம் அவனுக்கு லிஸ்ட் இருக்கு. அவன்கிட்ட இருக்கு லிஸ்ட். நம்மளை பத்தி கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். ஓரளவுக்கு அவனுக்கும் தெரியும். நம்ம என்ன பாவத்தை செய்வோம் அவனுக்கு நல்லாவே தெரியும். எதை விரும்பி செய்வோம், ஏதோ ஒரு பாவத்தை கொண்டு வந்து வைக்கிறான், நம்ம தட்டினோடனே அதை விட நம்ம ரொம்ப ஈஸியா விரும்பி நேசிச்ச பாவத்தை கொண்டு வந்து வைப்பான். திருப்பி அடுத்தது கொண்டு வந்து வைப்போம். எல்லாத்தையும் தட்டி தட்டி போக தெரியும். போக மாட்டான். போ, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன் சொல்லி சொன்னோன்னு போயிருவானா? போக மாட்டான். திருப்பி திருப்பி தொந்தரவு பண்ணோம். ஒரு நாளைக்கு 10,000 20,000 தடவை கூட நினைச்சுவான் பாவம் செய்யறதுக்கு வந்து நம்மளை நச்சு எரிஞ்சுக்கிட்டே இருப்பான். வந்து சண்டை போட்டே இருப்பான். நாம் ஒரு புஸ்தகம் எழுதிட்டு இருப்போம், பாடம் எழுதிட்டு இருப்போம், பைபிள் வாசிட்டு இருப்போம், ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், அல்லது ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருப்போம். ஏதோ ஒரு உலக பிரகாரமான காரியத்தை செஞ்சுட்டு இருக்கும்போதே ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக இந்த மறைந்த உலகத்திலிருந்து, கண்ணுக்கு தெரியாத உலகத்திலிருந்து எண்ணங்களும் உணர்வுகளும் பாவ சிந்தனைகளும் வந்துகிட்டே இருக்கும். வர 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 நாம இந்த உலக பிரகாரமான வேலையை செஞ்சுக்கிட்டே இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன், இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன் சொல்ல 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 போயிட்டே இருப்பான். போயிட்டு அடுத்த செகண்டே வருவான், போயிட்டு அடுத்த செகண்டே வருவான். இப்படி அவனுக்கு பொழப்பு இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி ஓடும்போது நம்ம எத்தனை தடவை தான் செய்ய போன்னு சொல்லி சொல்ல அடுத்து என்ன செய்யணும்? சண்டையை போடணும். இதுதான் ஆவிக்குரிய யுத்தம். என்ன செய்யணும்? எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கணும்னா காலுக்குள்ள போட்டு ஒரே மிதி மிதிச்சணும். உன்னை இயேசுவின் நாமத்தில் என் காலின் கீழே சிறை பிடிக்கிறேன்னு சொல்லி சொன்னோம். முதல்ல ரொம்ப டீசெண்டா இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன் ஓடிருன்னு சொல்லி சொல்லணும். ஓட மாட்டான். நம்மகிட்ட மிதி வாங்குறதுக்குனே கர்த்தர் அவனை வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவனை மிதிக்கிறதுக்கு நமக்கும் பலனை கொடுத்து வச்சிருக்கிறாரு நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உன்னை சிறைப்படுத்துகிறேன் சொல்லி சொன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு ட்ரபிள் இருக்காது. ஆனா இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல அவனை நாம கரெக்டா மிதிச்சோம்னா நாம் அந்த பாவத்தை செய்ய மாட்டோம். அன்னைக்கும் செய்ய மாட்டோம், அடுத்த நாளும் செய்ய மாட்டோம், அடுத்த நாளையும் செய்ய மாட்டோம். இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல அவன் சிலத்துல நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சு போடுவான். மிதிச்சிட்டான்னா நாம உடனே அந்த பாவத்தை செஞ்சிருவோம், அல்லது அடுத்த நாள் செஞ்சிருவோம், அதுக்கப்புறம் வர நாட்களை செஞ்சிருவோம். ஸோ 2 காரியங்கள். இந்த நினைவுகளில் பரிசுத்தமாக இருப்பதற்கு சத்துருக்கு விரோதமாய் நாம் செய்ய வேண்டிய 2 காரியம் என்னது? இயேசுவின் நாமத்தில் தான் சொல்லணும். ஏன்னா அவன்கிட்ட போகும்போதே கடிந்து கொள்கிறேன்னு சொல்லி கடி அப்படிமா. ஆமா, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன். அடுத்தது இயேசுவின் நாமத்தில் உன்னை சிறை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சொல்லுங்க, என்ன பெலனை கத்தட்ட கேளுங்க. இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன், இயேசுவின் நாமத்தில் உன்னை சிறை பிடிக்கிறேன். இது சத்துரு சம்பந்தப்பட்ட காரியம். இன்னும் கர்த்தருடைய காரியங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அதில் நான் இன்னைக்கு ஒரு 303 பாயிண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். மீதி உள்ள காரியங்கள் நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே நாம் தேவனுடைய கிருபையில கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொண்ட பாடங்களை நீங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்தி பாருங்க. அப்பதான் பரிசுத்தமாய் வாழ முடியும். இப்படி செய்யறதுலாம் ரொம்ப ஜாலியா இருக்கும். இந்த இவன் கண்ணுக்கு தெரியாதவங்க கூட சண்டை போடுறது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஜாலி, என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஒரு சத்து ஒரு மிதிச்சுட்டு நாம் அப்படி போய் நின்னோன்னா, பாவத்தை செய்யாமல் நின்னோன்னா பயங்கர சந்தோஷம் இருக்கும். பாவம் செய்யலை, பாவத்தில் விழலை, சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இவன் கூட போய் சண்டையை போடுறது ரொம்ப ஈஸி. பெரிய பெரிய ஆட்கள்லாம் கிளப்பிட்டு வருவான். இயேசுவின் நாமத்தில் சொல்லி சொன்னா விழுந்துருவான். விழுந்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. என்ன
சத்துருவை ஜெயிப்பது சுலபம், சத்துருவை ஜெயிப்பது ரொம்ப ஈஸி, சத்துருவோட சண்டை போடுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். செஞ்சு பாருங்க. இன்னொரு ஆள்கிட்ட போய் நம்ம சண்டை போட்டு ப்ராக்டிஸ் எடுக்க வேண்டாம். நமக்கு அடி வாங்குக்கு டெய்லி 10,000 20,000 தடவை நம்ம என்ன செய்வான், வந்து நிற்பான். தூக்கி போட்டு கர்த்தருடைய நாமத்தில் அவனை மிதிங்க. சத்துருவை மிதிப்பது சங்கீதம் 91:13 சிங்கங்களையும் பால சிங்கங்களையும் வலு சர்ப்பங்களையும் மிதிப்பதற்கான அபிஷேகம் கர்த்தர் நமக்கு நினைச்சிருக்கிறார், தந்திருக்கிறார். அப்படிதானே? ஸோ அந்த பலனை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஜாதியாய் நாம் எழும்புவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். நினைவுகளில் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, நாங்கள் நினைவினாலும் எங்கள் கண்களின் பார்வையினாலும் செய்திருந்த அத்தனை பாவங்களையும் கர்த்தருக்கு மன்னிங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்கிறோம். மன்னிங்க. மன்னிப்பதற்கு தயை பெருத்த தேவன் எங்களை மன்னித்து ஒரு விஷயம் கூட பரிசுத்த இரத்தத்தினால எங்களை கழுவி எங்களை பரிசுத்தமாக்குங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் உங்க பக்கத்துல நாங்க வந்து நிற்க முடியாது. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்குங்க. எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாய், அசுத்த சிந்தனைகள் நிமித்தமாய் கர்த்தருக்கு முன்பாய் இருக்கிற அந்த ஜூ, அந்த சினிமா தியேட்டர் மாதிரியான காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் நீர் அகற்றி போடுவீராக. இன்னும் அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே. எங்களை இந்த சத்துருக்கு விரோதமாய் நாங்கள் நிற்கும்படியாய் எங்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலை நாங்கள் உணரட்டும். எங்களை பலப்படுத்துங்கன்னு ஒரு வார்த்தை கேட்போமா? பலப்படுத்துங்க இயேசுசாமி, பலப்படுத்துங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே, சத்துருவை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்வதற்கு ஒரு தைரியம், ஒரு அத்தாரிட்டியை தாங்க. இயேசுவின் நாமத்தில் அவனை சிறைப்பிடிப்பதற்கும் எந்த அசுத்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி நாங்கள் சிறைப்பிடிக்கவும் எங்களுக்கு ஒரு அதிகாரத்தையும் பெலனையும் வல்லமையையும் தருவீராக சொல்லி நாங்கள் கேட்கிறோம். இதோ இந்த இடத்துல நீர் எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்தப்படுத்தி ஒரு பரிசுத்த வாழ்வுக்கு நேராக நீர் கூட்டிட்டு போகிற அன்பிற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோட பேசினீர், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சகல துதி கன மகிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.